ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி பாண்டா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலோட 9th வீடியோ. என்னடா அவன் எப்பயுமே ஏதாவது கடை வாசல் நின்று ரிவ்யூ கொடுத்து நின்றுட்டு இருப்பான். இன்னைக்கு என்னடானா டிஃப்ரெண்ட் செட்டப்ல ஒரு வீட்டில் இருக்கானான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம ரிவ்யூ தான் பண்ண போறோம், பட் ஃபுட்டை பத்தி இல்லை. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் மட்டும் இந்த வீடியோவை தனியாக ரிவ்யூ பண்ண போறதில்லை. இந்த வீடியோவில் என்னோட குருநாதரும் கலந்துதான் சேர்ந்துதான் ரிவ்யூ பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இனி வர அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே அவரும் கூட இருப்பாரு. ஸோ நோ, இவர் தான் என்னோட குரு ப்ரோ எல்லாமே. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. அருண் ப்ரோ ஆக்சுவலா. தேங்க்யூ. ஃபுடி பேண்டா சேனல் மெம்பர்ஸ்க்கு என்னுடைய வணக்கங்கள். இனிமேல் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். வெல்கம் டு சேனல் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி அனுப்பிச்சிங்களே, அது கரெக்டாக புரிஞ்சிச்சு ப்ரோ. என்ன இது? நான் பல விஷயம் சொன்னேன்டா. எதுன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் பார்த்துட்டேன், வேறு சொல்கிறேன். என்ன பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்னா நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்டா கரெக்டாக இருந்துச்சு. சொன்னதுக்கு கரெக்டா. ஓ, பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. எப்படி இருந்துச்சு படம்? பார்த்தல இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லணும். நான் உங்ககிட்ட சொன்னேன்டா படம் நல்லா. அதை கழிச்சு வச்சு பார்த்தா நல்லா இருந்தது. அப்படிலாம் சொல்லாதடா. வீடியோல பார்க்கும்போது ஏதாவது தப்பா தோணுடா. நான் அப்படி சொல்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? அது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஒரு 3 hours ஆகும். யாருக்கு என்டர்டெயின்மெண்ட்? டைரக்டருக்கா? ஆடியன்ஸஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமேடா அது படம். நீங்க தான் சொல்றீங்க அப்படி. சரி, இவரு தளபதியோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? தளபதியோட ஆக்டிங் ஓகே, அது ஒண்ணு மட்டும்தான். வழக்கம் போல. ஆமா, வேற என்ன இருந்தது படத்துல புதுசா? நீங்களே புதுசா என்னன்னு சொல்லுங்க. விஜய் மட்டும் இல்லாம டாப் ஸ்டார் இருந்தாரு. பிரபுதேவோட பெர்ஃபார்மன்ஸஸ் அதெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு. சப்போர்ட்டிங்கா இருந்தாங்கல்ல. சப்போர்ட்டிங்கா யாருக்கு? பிளாட்ல எப்படி எடுத்து பார்த்தாலும் படத்துக்கு உடைய மெயின் ரோலுக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி தானே இருக்காங்க. ஏதோ சும்மா சொல்லலாம். ஆனா ஃபுல் அந்த என்ன சொல்றது, ஃபிலிமை ஃபுல்லா கேரி பண்றது யாருன்னா விஜய் மட்டும்தான். வழக்கம் போல இப்ப எல்லா படத்துலையும் நடக்கிறது தான். என்னதான் லாஸ்டா நம்ம வந்து மாஸ்டர் படத்துல பார்த்துருப்போம், விஜய்க்கு பதிலாக இன்னொருத்தர் ஷோல்டர்ல தூக்கி போயிட்டு இருந்தார் படத்தை. யாரை சொல்றோன்னு உங்களுக்கே புரிஞ்சுருது. புரியுது. உங்க அண்ணனோட ஃபர்ஸ்ட் லேம்ல மட்டும்தான் இருப்பாரு. சரி. இது டெக்னீஷியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த படம் டெக்னீஷியன்லாம் ஸ்ட்ராங்கா தான். டெக்னீஷியன்ஸா ஓகே தான். ஏன்னா வந்து என்ன சொல்றது, தமிழ் சினிமால இவ்வளோ பண்றது, அது இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். எனக்கு கேட்டா இதுக்கு மேல எனக்கு பெருசா ஒன்றும் இல்லை. கேமியோஸ் என்னடா குறைச்சல்? படம் ஃபுல்லா கேமியோஸ் தான் நிறைய பேர். சொல்லுங்க. நீ என்னடா எது சொன்னாலும் சரி. பிரபுதேவா ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. நீ அந்த ட்விஸ்ட் எதிர்பார்த்தியா? என்னது பகீராவா? பகீரா இல்லடா, வேணான்றேன். பிரபுதேவாவுடைய அந்த ட்விஸ்ட் நீ எதிர்பார்த்தியா? எதுக்கு? இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கழுத்து எடுத்துட்டா உடனே செத்துருவாங்க. இப்போ அவரை வந்து வில்லனா காட்டணும்ட்டு அந்த ஒரு சீன் தான் உங்களுக்கு தேவைப்படுது. இது தெரியவே இல்லையா உங்களுக்கு வேற எந்த இடத்துலயுமே? சரி வாங்க. டாப் ஸ்டார். சரி, டாப் ஸ்டார். டாப் ஸ்டார் ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. டாப் ஸ்டாரோட ரோல் ஓகே. மீனாட்சி சௌத்ரி. மீனாட்சி சௌத்ரி என்ன சொல்றது, என்ன சொல்றது, யார ஒரு கலையரசன் ஒருத்தர் இருப்பாரு எல்லா பத்திலையும் சாவடி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் மீனாட்சி சௌத்ரி. சும்மா ஒரு 4 சீனுக்கு வந்துட்டாங்க, ஒரு 2 லிப் லாக்கு சாவஸ்தான். அவர் வந்து விபி வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ட்ரிபியூட் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். கழுத்து எடுத்து தூக்கி போடுறது இல்ல. என்னன்னா லோகேஷ் கனகராஜ் தலையே எடுத்துருவாரு. இவர் கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணி கழுத்தை மட்டும் எடுத்துருவாரு போட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன். வேற யார் இருக்கா? லைலா. சும்மா 2 சீன் பிரெக்னன்ட் டாக்டர் சீன், அவ்வளவுதான். ஸ்னேகாவோட விஷயம்லாம் நல்லாவே. ஏன்னா என்னது வசீகரால பார்த்ததா கடைசியா? ஆமா. இட் வாஸ் குட், நல்லா தான் இருந்தது. ஏன்னா 2 பேருமே ஆன் ஸ்கிரீன், காந்தி அண்ட் ஸ்னேகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெஞ்சி தேவையில்லை. அந்த செவிலே ஒன்று வைப்பார் பார்த்தீங்களா தளபதி கடைசியா, இது வந்து எல்லா ஹீரோவும் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா என்ன சொல்றது, அவரே வந்து கேட்டு வாங்கிருப்பாரு, நான் வேணா பண்ணிடுறேன். வைபவ் எப்பயும் போலதான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் படத்துல ஒருத்தர் கெட்டவரா காட்டுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் சைட்ல நல்லா தான் கொண்டு போயிருக்காரு, நல்லா இருந்தது. ஆனா அவரோட என்ன சொல்றது, நீங்க மங்காத்தா கூட ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணீங்களா, எங்க பிரேம்ஜி அங்க எப்படி ஹேக்கராவோ அதே மாதிரி இவர் இங்க ஹேக்கரா இருக்காரு. நீங்க சொன்னதுதான் கனெக்ட் ஆகுது. எல்லாம் அந்த என்னது எல்சியூ மட்டும் தான் இருக்கணுமா? விபியூ விசியூ கூடாதா? இருக்கும். ஓகேவா? அப்புறமா
இது அந்த ஜெய் ஆகாஷ் அப்புறமா அந்த நார்மல் அந்த வெங்கட் பிரபு சும்மா வர்றவங்களா அவங்களாம் நார்மலா அவங்க சொல்றது. இப்ப கோவா படத்துல ஒரே போலீஸ் எல்லாத்துலயும் எத்தனை வர மாதிரி அவர்கிட்ட வேற க்ரூ இல்லைங்க. இவங்களை வச்சு கொடுக்கணும், இவங்களை நம்பி எவரும் இருக்காரு. சரி அண்ணா எல்லாரையும் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. கேங்ல புதுசா பார்வதி நாயர் வரக்குள்ளன்றாங்க. ஓகே, சும்மா சைட்ல அவங்க கொஞ்சம் முன்னாடி விட்டுருக்கலாம். அப்புறமா வேற யாரு மைக் மோகன் அவரு அதிக டக்குன்னு அண்ணா இதுல அண்ணாத்த படத்துல ஒரு ரஜினி வயசுல பொண்டா டீ குடிச்சிங்க அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல நடுல நின்றுக்கிட்டு. என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு வில்லனிசம். அந்த அவர் என்ன சொல்றது, பெருசா ஒரு இம்பாக்டே இல்லாத மாதிரி இருந்தது. ஹைரான் அவரோட இன்னொரு மூவி பார்த்தது, அது நல்லா இருந்தது. ஹீராவா ஆஹால ஏதோ சம்திங், அந்த மூவில நல்லா இருந்துச்சு. பட் நீ பாரு, இப்போ ஒரு பெரிய ஹீரோ படம் எடுத்து பண்ணிட்டு இருக்கும் போது ஆனா ஆப்வியஸா என்ன பண்றது, நீங்க என்ன சொல்றது, ஆப்வியஸா என்ன ஒரு விஷயம்னா, இந்த இடத்துல அவர் மைக் மோகன் பண்ண ஒரு கேமியோக்கு வந்து வேற எந்த ஒரு பெரிய ரோலும் கொடுக்க முடியாது. கொடுத்திருந்தாலும் வேஸ்ட் தான். இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மர், இப்போ சப்போஸ் ஒரு எஸ்டி சூர்யா உள்ள போட்டிருந்தாங்கன்னா வேலைக்கு ஆயிருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங் வருவான், அதோட எண்டிங்ல ஒரு இது பண்றாப்புல. ஸோ செட் ஆயிருக்காது. ஓகே தான். ஸோ மைக் மோகன் அவரோட கேமியோ. ஓகே. ஸோ மியூசிக் எப்படி நீங்களா பேசுவீங்களே, கேமியோல 2-3 பேர் விட்டுட்டோமே. எஸ்கே பாசிங் த டார்ச். என்னத்த சொல்றது, அவர் வந்து ஏய் ஆனா அவங்க கால் பண்ணது ஒரு நியாயமே கிடையாது. தளபதி பண்ணது என்னன்னா, நிறைய ஹீரோஸ் இருந்திருக்காங்க, வேற யாருக்குன்னா கூட அந்த டார்ச் லைட்டை பாஸ் பண்ணிருக்கலாமே. எதுக்கு எஸ்கே? ஏய், ஒரு கமர்ஷியல் ஹீரோ மேபி வளர்ந்து வரக்கூடிய இன்னொரு கமர்ஷியல் ஹீரோனா அவர் சென்ஸ் பண்ணியிருப்பாரு. சி நான் சென்ஸ் இப்போ நான் ஒரு விஷயத்துல நான் சென்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா டசன்ட் மீன் தட் அதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியாது. மேபி இவர் கரெக்டாக கூட ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம்ல. மேபி ஃபியூச்சரை வந்து ஆன்சர் பண்ணிட்டோம், இவர் பண்ணது கரெக்டா இல்லையான்றது ஃபியூச்சர் ஆன்சர் பண்ணிட்டோம். நீயே இப்பவே டிசைட் பண்ற, இப்போதைக்கு விட்டுரு அதை பத்தி. ஓகே ஓகேயா, என்ன பண்றது, அப்செட் பண்ணி தான் ஆகணும். தளபதியே சொல்லு. போடா போடா, இவெல்லாம் யாரு தெரியுமாடா? நம்ம எல்லாம் கிரிக்கெட் விளையாட, ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடும் போது அண்ணே அண்ணே என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணே அப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான்டா. அவெல்லாம் என்ன பண்ணிட்டா, எனக்கு இன்னும் பண்ணவே இல்லை, எனக்கு நடக்காது மச்சி, நான் அதெல்லாம் பார்க்காமயே போயிடணும்னு பயமா இருக்கு எனக்கு. எல்லா கேமியோஸ் பத்தி பேசட்டுமா? இல்லையே. பத்ரிநாத் வாய்ஸ் நீ விட மாட்டல? விட மாட்டேன். ஏன் என்ன பிரச்சனை? என்ன பண்றது, தேவையே இல்ல. யுவன் பண்ண என்ன சொல்ற, விபி எதுக்கு அந்த விஷயத்துல அப்படி பண்ணாருன்னு தெரியல. பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட சொன்னா பத்ரிநாத் கமெண்ட்ரி கொடுத்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி. சரி, அப்பனா தோனி பத்தி பேசுங்க. தோனியா? உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸா நான் தோனி பத்தி பேசினா எப்படி பேசுறேன்ட்டு. சரி ஓகே, அப்ப இப்படியே திருப்பி யாரு ஃபேன் நீ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் உனக்கு இருந்துச்சா? யாரு ஃபேன் நீ அப்படின்னு ஆன்டிசிபேஷன் எனக்கு கண்டிப்பா இருந்தது. அந்த மியூசிக் இருந்துட்டு சொல்லணும்னு இல்லை. ஓகேவா, தலைன்றது ஆப்வியஸா தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். தலைனா யாருன்ட்டு தளபதியே சொல்லியிருக்காரு. தலைனா ஒருத்தர் தான். அதே மாதிரி தலைனா பட் keeping aside all the cameos and other things, ஓகேவா, படத்தோடைய லென்த்து, இந்த 3 hours அப்படின்ற லென்த்து உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆகுதுன்னு ஃபீல் ஆச்சா? எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கரெக்டான ஃபில்லர்ஸ் அங்கங்கே இருந்துச்சு. மைட் பி நான் கோட்டோடைய கிராஃப் நான் எப்படி சொல்லுவேன், நான் இப்படி போயிட்டு இருக்க படம் திருப்பி இறங்குது, ஒரு ஃப்ளாட்டாக போவோம், திருப்பி ஒரு ஹை மூமெண்ட், திருப்பி ஒரு லோ மூமெண்ட், திருப்பி ஒரு ஹை மூமெண்ட், திருப்பி ஒரு லோ மூமெண்ட். இந்த கிராஃப் அவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். அது உனக்கு ஃபீல் ஆச்சா இல்லையா? ஓகே, ஃபீல் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றது, ஓகே தான் எனக்கு. சரி, கமிங் டு மியூசிக் சொல்லுங்கப்பா. and there's going to be Yuvan Shankar Raja. என் தலை எனக்கு தெரிஞ்சு லவ் டுடே படத்துல யுவனுடைய ஸ்கோர் ஆர் இஸ் மியூசிக் வாஸ் அ பிக் ப்ளஸ். ஈவன் ஒரு ஸ்மால் பட்ஜெட் லைக் கோமாளியே இருக்கும்போது அதில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. பட் இங்கே வந்து ரைட் ஃப்ரம் த மூமெண்ட் அவர் ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே இட் வாஸ் சம்திங். இல்லை, ஏன் இவங்க நெகட்டிவ்னா, இப்போ அனிருத் வந்து என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியலாக ஒரு இது கொடுக்குறாரு. இப்போ வந்து இப்போ இருக்க பசங்க ஏற்ற ட்ரெண்டுக்கா
ஒரு மாதிரி அனிருத் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா ஒரு ஃபாஸ்ட் பீட் தான் ஃபுல்லாகவே சரன்னு போயிடுது. இப்போ இருக்க ஆடியன்ஸ்ல எப்படி மியூசிக்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த அனிருத், ஹிப்ஹாப் ஆடி இவங்கள மாதிரியான மியூசிக்ஸை தான் ரொம்ப லைக் பண்றாங்க. அந்த ஒரு பாட்டை நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தாலும் அதையே திருப்பி போட்டிருந்தாலும், இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ரெட் சாரின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அந்த பாட்டை நீங்க ஆல்ரெடி எங்கேயே கேட்டிருப்பீங்க. ஒரு 4 பாட்டு இருக்கு. ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், என் தலைவர் சொல்றதுதான் நான் திருப்பி சொல்றேன். 7 ஏழு சொல்ல. ஆனா அதுதான் கேட்கிறேன். இளையராஜா ஏறலாம் நீ லெஜெண்ட்ஸை விட்டுரு, நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிலையை பத்தி அவரு பேசுவோம். என்னன்னா என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி தான் லவ் டுடே, கோமாளி இதெல்லாம் ஃபைன், நல்லா தான் இது பண்ணியிருக்காரு. என்ன எதுக்கு தேவையில்லாம இந்த பேசிக்கா என்னன்னா விஜய் ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க அணிகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை ஈவெண்ட் பார்த்துருக்காங்க. பட் என்ன சொல்றது, நல்லா தான் இருந்துச்சு, விசில் போடு, இட் வாஸ் குட். ஆனா என்னன்னா தியேட்டர்ல வந்து அவங்க ஒன்று வைப் பண்றதுக்கு ஒன்று பண்ணாங்க, அது சுத்தமா செட் ஆகல. நீங்க நார்மலா விட்டுருந்தாலே அதை வைபா தான் போயிருக்கும். அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து மட்டை தான் எனக்கு தெரிஞ்சு. Yeah, sure. அந்த பாட்டு வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று வந்திருக்கும்ட்டு. இன்ஃபேக்ட் கேமியோஸ் பத்தி பேசும்போது த்ரிஷா விட்டுட்டோம். மஞ்சள் கலர் அதை பத்தி பேசாம விட்டுருக்கோம். மஞ்சள் கலர் அது நல்லா இருந்துச்சு. அப்படியா? த்ரிஷாவோட கேமியோ பத்தி பேசணும்ல, ஓஜி பேர். அஜ்மலை விட்டோமே. ஐயோ பாவம் எதுக்கு வந்தாருன்னே தெரியல. ஒரு சாங்ல வந்து கடைசி ஆடுவாரு, அதுலயே அவர் அவாய்ட் பண்ணிட்டாங்க. கடைசியா சும்மா இங்க வந்து பையன் அப்படின்ட்டு கலையர் சொன்ன சாவடிச்சுட்டு போயிட்டு. ஏடா அவர்லாம் ஒரு குறுந்தாடி, அவர்லாம் வந்து குறுந்தாடி வச்சா ஒரு ஒரு மகான்னு யோசிச்சேன் நானு. இது எப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டபிள்ஸ்ல வந்து ஒரு சின்ன பையனை ஒருத்தனை வச்சுட்டு, இந்த வயசான கட்டையில ஒரு சின்ன பசங்க ஒரு பையனை வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்கே போட்டு தள்ளுறாங்க. என்ன அது இதுல ஒன்றும் பெருசா பண்ணல, இந்த ஆளு கொஞ்சம் தாடி இது பண்ணோடனே போட்டு தள்ளிட்டாங்க. அவ்வளவுதான். நம்ம விடிவி கணேஷ் காலைல சொல்றேன், நீ நான் மாஸ்க் காட்டுறேன், இந்த உன் கால நான் சொல்றேன், அங்க அவர் மாஸ்க் தலைமுடியே அங்க அவர் மாஸ்க் நீ மட்டும் தான் சொல்லுவா, நானும் சொல்றேன். போட்டோம். ஆனா ரெண்டாவது என்னன்னா மெயின் ஒரு பெரிய டிராபேக் இவன் கிட்ட இருந்து, நான் எப்பயுமே வந்து ஒரு பாட்டு நல்லா இல்ல ஃபைன், அந்த இல்லைன்னா அது ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாரு, பிஜிஎம்ல கொண்டு போயிடுவாரு. பிஜிஎம்மும் ஒரு 2-3 சீனுக்கு மட்டும்தான் செட் ஆச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா எனக்கு பெருசா. ஆமா, எனக்கும் அப்படிதான். எனக்கு அது எனக்கு ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து கிளைமேக்ஸ்ல எல்லாம் நான் பயங்கரமா எதிர்பார்த்தேன். ஸோ ஒரு என்ன சொல்றது, சேப்பாக் ஸ்டேடியம் மேல இது பண்ணிட்டு பயங்கரமா கொண்டு போவாங்கன்னு நான் நினைச்சேன். பட் என்னன்னா பின்னாடி நான் சும்மா டிவியில வந்ததுல மியூட் பண்ணிட்டு பாக்குற ஒரு வாய்ஸை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பேச விட்டு, தெரியுது எங்களுக்கு தெரியுது வயசானாலும் சிங்கம் தான். இது வந்து லோகேஷ் கனகரா தெரியாம ஒரு இன்டர்வியூல கொடுத்துட்டாரு, அதை ஃபாலோ பண்றீங்க, ஓகே ஃபைன் புரியுது. இருந்தாலும் அது சொல்லினே வரணும். படத்துல ஒரு தடவை சொல்லலாம். நீ என்ன சொல்றது, யார் அவரு, ஒய்ஜியா, ஆஹா அவர் ஒரு கேள்வி, நீ வாயா நான் உள்ள பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்னு தெரியுது, ஏன் அப்படி பண்ற அந்த மாதிரிதான் அவர் உடனே அவர் உள்ள கொடுத்துட்டு, இது கடைசி வரைக்கும் என்னன்னா லைன் இஸ் ஆல்வேஸ் லைன், இதுதான் கதைன்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. சரி, லாஜிக் பத்தி பேசணுமே. லாஜிக் என்னடா டாக்டர் சின்னதா ஒரு ஹோல் வைப்பாங்களே இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம்ல இருந்து, இது எடுத்துட்டு உள்ள வாங்கல அந்த லாஜிக். நீங்க ஸ்டார்டிங் ஒரு இது பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? நான் வந்து கேட்டேன், அண்ணா நீங்க வந்து அது நீங்களே சொல்றீங்க. அது ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா இவன் என்கிட்ட கேட்டான் படம் பார்க்கலாமா. நான் சொன்னேன் இது வந்து ஒரு நல்ல என்டர்டெயினரான, ஏன்னா 2 வாட்டி படம் பார்த்தேன் நான். ஸோ என்கிட்ட கேட்டேன்னா 2 வாட்டி பார்க்குறீங்களே எப்படி நான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் சொன்னேன், நீ இந்த லாஜிக்கு அப்புறமா இந்த மற்ற விஷயங்கள்லாம் பற்றி எதுவும் யோசிக்காம எல்லாத்தையும் கலட்டி வெளியே வச்சுட்டு போய் படத்தை பாரு, அது உனக்கு என்ஜாயபுளாக இருக்கும்னு சொன்னேன் நான். ஆனால் அந்த கடத்தி வைக்கிறத மட்டுமே எடுத்து வச்சு ஃபுல்லாக பேத்திட்டு இருந்தான் இதில் ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு அது தாண்டியும் என்னால் வந்து பல விஷயங்கள் பார்க்க முடிஞ்சுது. சின்ஸ் பீயிங் இஸ் செகண்ட் லாஸ்ட் மூவி அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பீயிங் இஸ் செகண்ட் லாஸ்ட் மூவி, ஐ திங்க் இட் வாஸ் மோர் லைக் அ ட்ரிபியூட் டு தளபதி ரேதர் தேன் டு பி அ மூவி. இது ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிகாஸ் அங்கங்கே நிறைய மேபி அந்த அரபிக் குத்துடைய ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்தந்த இடத்துல வந்து அவருக்கு கொடுத்த ட்ரிபியூட்டும் சரி, ஈவன் வந்து மற்ற சாங்கில் வந்து போக்ரியோடைய மேனரிசம் இருந்தாலும் சரி, அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் கில்லி
ட்ரெயின் சீக்வன்ஸில் வந்து போக்ரியோடைய அந்த எப்படி அந்த ட்ரெயின் சீன் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து இட் இட் ரிமைண்ட்ஸ் அஸ் நம்ம யாருடைய படம் பார்த்துட்டு இருக்கோம், என்ன மாதிரி ஆள், எப்படிப்பட்ட ஒரு 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 ஐகான் மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் அவர் அதுக்குள்ளே நம்ம பார்த்துட்டு இருக்கோன்றது வந்து இட் ஹஸ் புட் மீ பேக். எனக்கே வந்து ஷோ மீ லைக் ஓகே இதுதான் தளபதி, திஸ் ஆல் மேட் தளபதி as what he is all about அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா தோணுச்சு. செட் அசைடு இவர் சொன்ன விஷயங்கள், எஸ் எந்த படம் எடுத்தாலும் there will be two sides of a coinன்ற மாதிரி எப்போவுமே அது இருக்குது. நம்ம அதெல்லாம் தள்ள வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தோன்னா ஆக்சுவலி இந்தியா வெரி குட் ஃபேமிலி என்டர்டெய்னர். எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது வீடியோஸை பற்றி போடணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.